ஹலோ, இன்றைக்கி வீட்டிலையே ஈஸியாக நெய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பாலாடையில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பாலை காய்ச்சி வைக்கும்போது மேலே ஒரு தின் லேயராக ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா பாலாடை, அதை வந்து ஒரு 15 டேஸாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பாலாடையில் தான் நம்ம நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு டீப் ஃப்ரீசரில் வைங்க. நெய் செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த பாலாடையை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது ஒரு 10 செகண்ட் பல்ஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஐஸ் வாட்டர் சேர்த்தா இன்னும் நல்லா வரும். மறுபடியும் ஒரு 10 செகண்ட் பல்ஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் எப்படி திரண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 4 to 5 டைம்ஸு நம்ம பல்ஸ் மோடில் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு வெண்ணெய் ஈஸியாக திரண்டு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு தண்ணி இருக்க பவுலில் மாற்றிக்கலாம். இந்த வெண்ணெயை நம்ம ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் இந்த பாலோட ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான நெய் கிடைக்கும். இன்னொரு பாத்திரத்தில் இருக்க தண்ணியில் போட்டுட்டு வாஷ் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம் இந்த வெண்ணெயை. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு இது மெல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்ஸ் இந்த வெண்ணெய் மெல்ட் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சிடணும். மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கல் உப்பு சேர்த்துக்கணும். ஆக்சுவலாக முருங்கைக்கீரை தான் சேர்க்கணும். முருங்கைக்கீரை இல்லைன்றதுனால நம்ம கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். இது கூட நல்லா வாசனையை கொடுக்கும். ஒரு கல் உப்பு சேருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெயிட் பண்ணலாம். இப்போயே பாருங்கள் அந்த சைட்லலாம் எப்படி நெய் ஃபார்ம் ஆகிருக்குது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக கூட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது நம்ம ஒரு கண்டெய்னரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஈஸியாக வீட்லேயே நம்ம அதை ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப வாசனையாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது ஒரு 50 கிராமாப்பில் இருக்கும் நெய். நான் ஒரு 15 to 20 டேஸ் கலெக்ட் பண்ண வெண்ணெயிலேருந்து எனக்கு ஒரு 50 கிராம் நெய் கிடச்சிருக்கு.
இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி 24 ஹவர்ஸ் விட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ ஒரிஜினல் கலரில் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு அங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. நல்லா மணலாக வாசனையாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.